கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆம், இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடு கூட பிரத்யட்சமாக இடைப்பட விரும்புகிறார். நாம் இந்த வார்த்தை சொல்லுகிற உண்மையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இன்றைக்கு நாம் விரும்புகிற எல்லா காரியங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல கானானிய ஸ்திரீ அங்கே இயேசுவின் இடத்துல தன் மகளுடைய சுகத்திற்காக வந்து அங்கே இயேசுவை அங்கே கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ சொல்றா 22ஆம் வசனத்துல, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்போ இங்கே தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக அவள் பிசாசின் பிடியில் இருக்கிற தன் மகளுடைய சுகத்துக்காக அவள் இயேசுவின் இடத்துல வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க அதற்கு மறு உத்தரவா இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய சீஷர்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அங்க பதிலே பேசல. அப்போ சீஷர்கள் அங்கே சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அப்போ இயேசுவுக்கு ஏன் அவ்வளவு அவர் கல்மனதா இருந்திருப்பாரா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. அங்கே அவர் நிச்சயமாய் அந்த கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை அவர் அறிந்திருக்க வேண்டும். அதனால சீஷர்களும் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அடுத்ததா அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அப்போ நான் என் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம்தான் நான் இப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்க முடியுமே தவிர மற்றவர்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த வார்த்தை அவர் சொன்ன பிறகும் கூட அங்கே அந்த கானானிய ஸ்திரீ அவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அவர் சொல்றா, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ திரும்பவும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அப்போ அங்கே யூதர்கள் பொதுவாகவே கானானியர்களை ரொம்ப வேற மாதிரியா அவர்கள் தங்களை விட குறைந்த நிலையில பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை தான் இயேசு அங்க சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பமாகிய சுகத்தை நான் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கே இயேசு சொல்லும் போது அங்கே அவள் தன்னை தாழ்த்தி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்றா. அப்போ இது உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் கீழே இருக்கிற நாய்க்குட்டி கீழே விழுந்த மிச்சத்தை சாப்பிடுமே, அதே போல எனக்கும் நான் நாய் தான், ஆனா எனக்கு அந்த மிச்ச துணிக்கைகள் எனக்கு உரியதே அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் போதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்போ அவ அங்க விரும்பின ஒரு காரியம் தன் மகளுடைய சுகம். அப்போ அங்க இயேசு அந்த மகளை பார்க்கவும் இல்லை, அந்த மகிட்ட இருக்கிற பிசாசே, உன்னை நான் துரத்துறேன், நீ வெளியே போன்னு சொல்லவும் இல்லை. இந்த தாயினுடைய விசுவாசம் அங்கே அந்த பிள்ளையை சுகமாக்கினதை பார்க்கிறோம். அந்த பிசாசுகள் தானாகவே அந்த பிள்ளையை விட்டு வெளியேறினதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் தேவன் பேர்ல எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்களுக்காக இல்ல உங்க குடும்பத்தினருக்காக, உங்களை நேசிக்கிறவர்களுக்காக நீங்க ஏதோ காரியத்திற்காக தேவனிடத்துல ஜெபித்து நீங்க காத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் அவர்களுக்காக உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய போகிறார் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா அது ஒருவேளை சுகத்துக்காக இருக்கலாம், இல்ல பினான்சியல் காரியங்களுக்காக இருக்கலாம், வேறு எந்த காரியமா இருந்தாலும்
நீங்கள் தேவன் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்பதை இந்த வார்த்தை மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நம்மை பார்த்தும் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். மகனே மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்கிற வார்த்தையை நம் காதுகள் கேட்கும்படியாய் நாம் விசுவாசத்துல அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் தியானிப்பதின் மூலம் நாம் அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் விரும்புகிற காரியங்களில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் அவ அவங்களை விட்டு பின்வாங்காதபடி ஒரு விசுவாசத்தை அவள் வைத்திருந்தது போல இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே உண்டாகும்படி பரிசுத்தாவியானவருடைய அப்பா பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி அது நிமித்தம் அவர்கள் உம்மிடத்துல விரும்புகிற காரியங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் அப்படியே நீர் செயல்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.